பாலாஜி, தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலையின் ராஜினாமாவை ஏற்பதாக அதிகாரப்பூர்வமாக பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை அலுவலகத்திலிருந்து நிதின் நபீன் அந்த ராஜினாமாவை ஏற்பதாக அறிவித்திருக்கிறார். இதன் மூலமாக கடந்த 6 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியில் பல்வேறு பொறுப்புகளை வகித்து வந்த முன்னாள் IPS அதிகாரி அண்ணாமலை தனி கட்சி தொடங்குவது உறுதியாகி விட்டது. பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகிய ராஜினாமா கடிதத்தை ஏற்பதாக பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைமை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை அலுவலக பொறுப்பாளர் அருண் சிங் இந்த ராஜினாமா ஏற்பு கடிதத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார். தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் 2019ஆம் ஆண்டில் அவர் காவல்துறை உயரதிக SP-யாக கர்நாடக மாநிலத்தில் பணிபுரிந்து அந்த பணியை ராஜினாமா செய்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தார். அதன் பின்னர் ஒரே ஆண்டில் அவருக்கு தமிழக பாஜக தலைவர் பதவி வழங்கப்பட்டது. 2024ஆம் ஆண்டு அவருடைய பதவி தேர்தலுக்கு பிறகு 2026 தேர்தலை ஒட்டி அண்ணாமலையின் பதவி பறிக்கப்பட்டது. அதன் பின்னர் அவர் தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் பல்வேறு அந்த முக்கிய நிகழ்ச்சிகளில் பங்கேற்காமல் ஒதுங்கிய சூழ்நிலையில் தனி கட்சி தொடங்கப் போகிறார் என்று பல மாதங்களாக நிலவி வந்த அந்த சந்தேகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் அண்ணாமலையின் ராஜினாமாவை கடந்த 3 நாட்களாக டெல்லியில் அவர் முகாமிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து பேசிய பின்னர் இந்த முடிவை அறிவித்திருக்கிறார். தமிழக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நான் ராஜினாமா செய்வதாக அவர் ஒரு 4 பக்க கடிதத்தை ஏற்கனவே நிதின் நபீனிடம் அவர் வழங்கிய சூழ்நிலையில் இப்போது மீண்டும் அவருடைய ராஜினாமா ஏற்கப்பட்டதாக இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று 12 மணி அளவில் அவர் இன்று தமிழக மக்களோடு கலந்துரையாடல் செய்ய இருப்பதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார். அந்த அறிவிப்புக்கு முன்னதாக இன்று 10:40 மணி அளவில் அவருடைய ராஜினாமாவை ஏற்பதாக பாரதிய ஜனதா கட்சியின் டெல்லி தேசிய தலைமை அலுவலகத்தின் பொறுப்பாளர் அருண் சிங் அண்ணாமலையின் ராஜினாமாவை ஏற்பதாக அந்த கடிதத்தை வெளியிட்டிருக்கிறார். இதனால் தமிழக பாஜகவில் இருந்து அண்ணாமலை ராஜினாமா செய்திருக்கிறார். அதிகாரபூர்வமாக அவர் ராஜினாமா செய்வார் என்று கடந்த 4 நாட்களாகவே அந்த செய்திகள் வலம் வந்த சூழ்நிலையில் இன்று அந்த ராஜினாமா ஏற்பை அவர் அறிவித்திருக்கிறார். நண்பகல் 12 மணி அளவில் இந்த ராஜினாமாவுக்கு பின்னர் தனி கட்சி தொடங்குவதா அல்லது என்ன அரசியல் முடிவு எடுப்பது என்பது குறித்து பல்வேறு தரப்பினரிடமும் அவர் சோசியல் மீடியா மூலமாக உரையாடல் நடத்த இருப்பதாகவும் அந்த உரையாடலுக்கு பின்னர் அண்ணாமலையின் கட்சி பெயர் அறிவிக்கப்பட்டு அதன் பின்னர் அது தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து 6 ஆண்டுகளாக பல்வேறு பொறுப்புகளில் பயணித்து வந்த அண்ணாமலையின் பாஜகவுடனான பயணம் இன்றுடன் நிறைவு பெற்றுவிட்டது. அவர் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ராஜினாமா செய்வதாக அவர் அளித்த கடிதத்தை பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைமை ஏற்பதாக அறிவித்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து புதிய கட்சி மற்றும் கட்சியின் பெயர், கட்சியின் நோக்கம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை சமூக வலைத்தளங்கள் மூலமாக இன்று மக்களோடு அவருடைய ஆதரவாளர்களோடு கலந்துரையாடி 12 மணி அளவில் அண்ணாமலை அறிவிக்கப் போவதாக ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார். அதன்படி புதிய கட்சி தொடர்பான அறிவிப்பும் அண்ணாமலையின் அடுத்த கட்ட அரசியல் நகர்வு என்ன என்பது குறித்தும் இன்று 12 மணி அளவில் அது அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் அவர் 2021 24 ஆண்டு வரை 3 ஆண்டு காலம் தலைவர் பதவியில் இருந்தார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலையொட்டி அவர் தலைவர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டதை ஒட்டி கடும் அதிருப்தியில் இருந்ததாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் அவரை சமாதானப்படுத்துவதற்கான முயற்சிகள் நேற்று வரை மேற்கொள்ளப்பட்டன. நேற்றும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அளித்த பேட்டியில் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அவர் ராஜினாமா செய்யவும் இல்லை, விலகவும் இல்லை என்ற பேட்டி அளித்தார். இதனால் இறுதிக்கட்ட சமரச முயற்சி நேற்றும் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த சமாதான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத சூழ்நிலையில் தமிழக பாஜகவில் இருந்து பாஜக மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விலகுவதாக அண்ணாமலை அந்த ராஜினாமா கடிதத்தை பாஜகவின் தேசிய தலைவர் நிதின் நபீனிடம் வழங்கி அது ஏற்கப்பட்டதாக இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து புதிய கட்சி தொடங்குவது குறித்த அறிவிப்பு 12 மணி அளவில் அண்ணாமலை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாலாஜி.